ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் 27 என்னென்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ஸோ நான் சிக்கனை வந்து மேக்னேட் பண்ண வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சிக்கன் செட்டி தான் பண்ண போகிறோம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கடுகு இதெல்லாம் போடவே வேண்டாம். 2 சோம்பு மட்டும் போடுறோம். சோம்பு, பச்சை மிளகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஆனியன், சாலட் ஒரு ஆனியன் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதை நல்லா ஸ்லைஸாக போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு என்ன பண்ணிடலாம், நல்லா வளர்த்தி எடுக்கணும். ஸோ அது வந்து எப்படி வரணும் அப்படின்னா, நல்லா வேகணும் அப்படின்னா கிளாஸ் கதவு இருக்குது தெரியுமா, அந்த பதத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நான் மிக்சியில் போட்டு அரைக்கவே மாட்டேங்க. நம்ம ஃபுல்லாகவே உரலை போட்டு தான் இடித்து அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் போடுவேன். ஸோ அடுத்தல என்ன பண்ணுவேன்னா தக்காளி இறங்குவேன். இப்போ எக்ஸஸாக விட்டு அதையும் என்ன பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சு இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது என்னெல்லாம்னா சில்லி பவுடர், மல்லி பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், கரம் மசாலா, இறைச்சி மசாலா, சிக்கன் மசாலா பொடி இவ்வளோத்தையும் தான் போட்டு நான் மேக்னேட் பண்ணி வச்சுட்டேன், உப்பெல்லாம் போட்டு. ஸோ நமக்கு எரிவு இருக்கா, நான் தொட்டு பார்க்கும்போது அதில் அவ்வளோவா எரிவு இல்லை. அதனால் சரி இதுலேயும் போட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் எரிவு வேணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்குலாம் மிக்ஸ் பண்ணணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஜூஸியாக வந்துட்டு நம்மலாம் யாருங்க, நம்ம பெரிய ஆளுலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒருத்த கையில் நான் என்ன பண்ணேன், சிக்கனை கொட்டிடலாம்னு நினச்சி அதை இருத்தி பிடிச்சிட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா கையை கொண்டு எடுத்து எல்லாத்தையும் போடுவோன்னு போட்டு எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்த்தி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக இதில் நான் தண்ணியே ஊற்ற மாட்டேன். ஏன்னா இது வந்து சிக்கனில் ஜூஸி வந்து கீழே இறங்கும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், தண்ணியே சேர்க்காமல் நல்லா கிண்டி மூடி வச்சு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டு ஃபைனலாக கொரியண்டர் லீவ்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடுங்க, அடி பொலிங்க. சரி, வேறு இதுமாரி இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். வாங்க, பாய் பாய்.